தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 69.72% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 28 சட்டப்பேரவை தொகுதிகளில் 60%க்கும் குறைவான வாக்குகளை பதிவாகியிருப்பது தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்து இறுதி தரவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் சராசரியாக 69.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் மட்டும் வாக்குப்பதிவு 80% கடந்துள்ளது. அங்கு 81.2% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த அளவாக 2 மக்களவைத் தொகுதிகளில் பாதி அளவு மக்கள் வாக்களிக்கவில்லை. அதாவது 55%க்கும் கீழ் வாக்குகள் பதிவாகியுள்ளன. மத்திய சென்னை தொகுதியில் 53.96% வாக்காளர்களும், தென் சென்னை தொகுதியில் 54.17% வாக்காளர்களும் மட்டுமே ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். இதேபோன்று 14 மக்களவைத் தொகுதிகளில் 60 முதல் 69% அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. 22 மக்களவைத் தொகுதிகளில் 70 முதல் 79% வரை வாக்குகள் பதிவாகியுள்ளன. சட்டப்பேரவை தொகுதிகளின் அடிப்படையில் மொத்தம் 28 தொகுதிகளில் 60%க்கும் குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளன. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரில் உள்ள 24 சட்டப்பேரவை தொகுதிகளில் 19 தொகுதிகளில் 60%க்கும் குறைவாகவே வாக்குகள் பதிவாகியுள்ளது. எனினும் 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் 80%க்கும் மேலான வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக பாலக்கோடு, எடப்பாடி, வீரபாண்டி, குளித்தலை சட்டப்பேரவை தொகுதிகளில் 84%க்கு மேலான மக்கள் ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். மிக குறைந்தபட்சமாக 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியில் 52.16% வாக்குகளும், மயிலாப்பூர் தொகுதியில் 52.65% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இது தவிர துறைமுகம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, வேளச்சேரி என சென்னையில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் 55%க்கும் குறைவான மக்களே வாக்களித்துள்ளனர். சென்னை தவிர மதுரை நகர் பகுதிகளிலும் இந்த முறை வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. சராசரியாக 58% பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். இதேபோன்று கோவையிலும், திருப்பூர் வடக்கு மற்றும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் வெகுவாக சரிந்துள்ளது. மொத்தம் 71 சட்டப்பேரவை தொகுதிகளில் 60 முதல் 69% வாக்குகளும், 119 சட்டப்பேரவை தொகுதிகளில் 70 முதல் 79% அளவுக்கு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வோட்டர் டர்ன் அவுட் செயலியை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் தொகுதியின் வாக்குப்பதிவு சதவீதத்தை தெரிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.